ஹலோ கைஸ், சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, தற்போது ஆஸ்திரேலிய மகளிர் அணி இந்தியா பயணம் மேற்கொண்டு அங்கு 3 வடிவிலான போட்டிகளிலும் விளையாடி வராங்க. மேலும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுடனான டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி அபார வெற்றி பெற்று வரலாறு படைச்சிருந்தாங்க. மேலும் இந்திய அணி பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலிய அணியை ஒரு நாள் போட்டிகளில் வீழ்த்தினதே கிடையாது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, தற்போது 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் பங்கேற்றாங்க. இந்த போட்டியிலும் பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் ஆஸ்திரேலிய அணி 3-0 என இந்திய அணியை வீழ்த்தி ஒரு நாள் தொடருக்கான கோப்பையை வென்று அசத்தியிருந்தாங்க. மேலும் தற்போது பார்த்திங்கன்னா, 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி விளையாடி வராங்க. இதற்கான முதல் T20 போட்டி பார்த்திங்கன்னா நேற்றைக்கு நடைபெற்றது. இந்த போட்டி பார்த்திங்கன்னா மும்பையுடைய நேவி ஸ்டேடியமான டிஒய் பாட்டீல் ஸ்டேடியமில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சுருந்தாங்க. முதலாவதாக களம் கண்ட ஆஸ்திரேலிய மகளிர் அணி 141 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தாங்க. அதிகபட்சமாக இந்தியா தரப்பில் இருந்து டைட்டஸ் சாத்து 4 விக்கெட்டுகளையும், தீப்தி சர்மா மற்றும் ஸ்ரேயங்கா பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தாங்க. பின்னர் 142 ரன்களை இலக்காக வச்சு களமிறங்கிய இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சு 3 போட்டிகள் கொண்ட இந்த T20 தொடரில் தற்போது 1-0 என முன்னிலை வைக்கிறாங்க. இந்திய அணி தரப்பில் இருந்து அதிகபட்சமாக ஷஃபாலி வர்மா 64 ரன்களையும், ஸ்மிருதி மந்தனா 54 ரன்களையும் பூர்த்தி செஞ்சுருந்தாங்க. மேலும் இந்த போட்டியின் மூலமாக ஸ்மிருதி மந்தனா பார்த்திங்கன்னா T20 வரலாற்றிலேயே அதிவேகமாக 3000 ரன்களை கடந்த வீராங்கனை என்ற சாதனையை பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த சோஃபியா டெவின் என்ற மகளிர் பார்த்திங்கன்னா T20 போட்டிகளில் அதிவேகமாக 2470 பந்துகளை சந்தித்து 3000 ரன்கள் கடந்து முதலிடத்தில் இருந்தாங்க. தற்போது பார்த்திங்கன்னா ஸ்மிருதி மந்தனா 2461 பந்துகள்லேயே இந்த மைல்கல்லை எட்டி தற்போது முதலிடம் பிடிச்சு உலக சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.